Good morning students, welcome to Sheba Group of Schools online class. Previous class chapter 16 பார்த்தோம் ஓகேயா. 16ல எப்படி எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணாங்க, கிரெடிட் கார்டு என்னது, வாட் இஸ் மீன் பை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதில் உள்ள சைஸ், அதில் உள்ள பின்ஸ் அண்ட் தென் ஆதென்டிகேஷன், பாஸ்வேர்டு எப்படி யூஸ் பண்ணுவாங்க, தென் ஆன்லைன் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணது, how will you transaction from the மணி எப்படியெல்லாம் நீங்கள் மணியை டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க, அதே மாதிரி அந்த அதில் உள்ள டைப்ஸ் ஆஃப் அந்த பேமெண்ட் சிஸ்டம் இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக எனக்கு லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ் வரைக்கும் பார்த்தோம். டுடே கிளாஸில் நியூ சாப்டர் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இ-காமர்ஸ் பார்த்தோம் கரெக்டாக. தென் அந்த இ-காமர்ஸில் உள்ள எப்படி ஒரு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த டிரான்சாக்ஷன் பண்ணது அந்த மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இதில் எவ்வளோ செக்யூர் பவர் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது. அதாவது ஆல் யூசர்ஸும் வந்து மோஸ்ட்லி எல்லா யூசர்ஸுமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அவங்களுடைய தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் வாங்குறதுனால அது செக்யூராக இருக்குதா இல்லை ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதா அப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சாப்டர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. சாப்டர் 17 இ-காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம், பேஜ் நம்பர் 253. இ-காமர்ஸ் செக்யூரிட்டி. அப்போ மோஸ்ட்லி எல்லா எலக்ட்ரானிக் காமர்ஸ் இல்லைன்னா ஆன்லைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதோ இல்லைன்னா டேட்டா இமெயில் அனுப்பும்போதோ சென்ட் ஃபார் ஏதோ எனி அதர் மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கணும் கரெக்டாக. கிளாரிஃபிகேஷன்னா நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கணும். ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குது. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணல இல்லைன்னா இமெயில் ஏதோ ஒரு டேட்டாவை நம்ம சென்ட் பண்ண யூஸ் ஆகும். ஸோ இந்த concept full and fully used for the online banking or online transaction. With the rapid development of the internet, online transaction have increasingly become a new business model. அந்த இ-காமர்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே ஃபர்ஸ்ட்லாம் காமர்ஸ் நம்ம ஏதோ வாணிபம் பண்ணும்போது டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க, கடைக்கு போய் தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஷாப்பில் போய் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ப்ரெசண்டில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஆன்லைன்லேயே வீட்டிலே உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணாங்க. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த நியூ மாடல். E-commerce transaction based on the internet resources have been accepted by the public. இந்த e-commerce வந்து என்னச்சு தான் அக்செப்ட் பண்ணிச்சு. யார் அக்செப்ட்? பப்ளிக்னா யார்? யூசர்ஸ். While enjoying the convenience brought by online transaction, the security of transaction get attached much attention. இப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அவங்களுடைய செக்யூர் பவர் அதிகமாக இருக்கிறதுனால தான் என்ன ஹியூமன் பீயிங் என்ன பண்ணாங்க, இந்த type of this is the type of transaction use பண்ணாங்க. The inherent opinions and then resource sharing on the network have seriously threatened the security on the online transaction. இப்போ நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது என்ன ஆக, தெஃப்ட் ஆகக்கூடாது. நம்ம அமௌண்ட் ஆர் எனி அதர் பாஸ்வேர்டு தெஃப்ட் ஆகாமல் இருந்தாலே நம்மளுடைய டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி என்ன சென்ட் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த e-commerce security யூஸ் பண்ணாங்க. To an e-business, security treats not only result is loss of revenue but also reputation. So இந்த revenue and reputation யூஸ் பண்ணது தான் இந்த e-business யூஸ் பண்ணாங்க. ஓகே, this is the one of the e-commerce security. And then definition. E-commerce security is a set of protocols that safely guide e-commerce transaction through the internet. Mostly used for the internet in through for the transaction பண்ணாங்க என்ன யூஸ் பண்ணணும், இன்டர்நெட். ஸோ அந்த இன்டர்நெட் நம்ம சேஃபாக இருக்கா இல்லையான்னு உள்ள டீட்டெயில்ஸை தான் நம்ம என்ன செய்யணும், செக்யூர் பண்ணணும். தென் திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் தி e-commerce secure. Then second one is the types of e-commerce streets. First one e-commerce security and a definition, set of protocols safely guide e-commerce through for the transaction through for the internet. இந்த இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன் எல்லாமே எதன் மூலம் நடக்குதுன்னா இன்டர்நெட். ஸோ இந்த இன்டர்நெட் நமக்கு கரெக்டாக சேஃபாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். தென் தேர்ட் ஒன் இஸ் டைப் ஆஃப் இ-காமர்ஸ் ஸ்ட்ரீட்ஸ். E-commerce streets, there are many options. E-commerce security can be additional or internal. அதாவது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த கான்செப்டில் என்ன செய்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க. E-commerce is based on information technology and computer networks. Computer networks and then technology is used for the e-commerce.
then foreign or domestic, internal or external, group or individual, business or employees, then any other the capability, technology, opportunities and then intent to do harm can be potential threat of e-commerce. அப்போ இந்த இ-காமர்ஸில் எதெல்லாம் யாரெல்லாம் இன்க்ளூடிங் ஆகுறாங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பர்சனுமே இன்க்ளூடிங் குரூப்பாகவும் இருக்கலாம், சிங்கிளாக இருக்கலாம், இல்லைன்னா கம்பெனிஸாக இருக்கலாம். எனி அதர் ஆப்ஷன் கேன் பி யூஸ்டு ஃபார் தி e-commerce business. And then though every business has pitfalls, e-commerce business would face the following a particular task. எதெல்லாம் ட்ரீட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். நம்ம மோஸ்ட்லி எல்லாம் இந்த ஆன்லைன் செக்யூராக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் ஆகாமல் செக் பண்ணிக்கணும். த லீக்கேஜ் ஆஃப் ட்ரேட் சீக்ரெட்ஸ் இன் இ-காமர்ஸ் mainly include two aspects. First one, the content of the transaction between vendor and then customer by the third party. The second one is the document provided by the merchant to the customer, vice versa, and then illegally used by the another. The mostly எல்லாருமே நம்ம இந்த அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதில் யாரெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா சென்டர் அண்ட் ரிசீவர். இப்போ சென்டர்னா யார்? யூஸராக இருக்கலாம். ரிசீவர் யார்? சப்போஸ் அதர்வைஸ் பேங்காக இருக்கலாம், இல்லைன்னா பேங்க்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இதை வந்து இன்ஃபர்மேஷன் என்ன பண்ண முடியாது, லீக்கேஜ், அதாவது நம்ம கரெக்டான இன்ஃபர்மேஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதபடி நம்ம செக்யூராக என்ன செய்யணும், ஃபாஸ்ட் ட்ரீட் யூஸ் பண்ணணும். தென் டெம்பரிங், த இ-காமர்ஸ் ஹேஸ் த ப்ராப்ளம் ஆஃப் தி authenticity and then integrity of information, business information, and then send the destination and thereby destroying the authenticity and integrity of the data. அப்போ ஆதென்டிகேஷன் கம்பல்சரியாக எல்லாம் பேங்க் ஆர் எனி அதர் டிரான்சாக்ஷன்லையும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆதென்டிகேஷன் அந்த யூசர் கரெக்டாக பாஸ்வேர்ட் ஆர் இமெயில் ஆர் எனி அதர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா இல்லையா, இல்லைன்னா அதர் யூசர் யூஸ் பண்ணாங்களா, வேறு தெஃப்ட் ஆகுது அவ்வளோ டீட்டெயில்ஸ் பார்க்க தான் ஆதென்டிசிட்டி யூஸ் பண்ணாங்க. ஸோ ஆதென்டிகேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் செக்யூர் ஃபார் த பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஓகே. அண்ட் தென் பேமெண்ட் ஃப்ராட்ஸு. அப்போ நம்ம கொடுக்குற பேமெண்ட்ஸ் வந்து என்ன செய்யக்கூடாது, அதர் பேங்க் இல்லைன்னா அதர் பர்சனுக்கு என்ன செய்ய சென்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் இந்த பேமெண்ட் ஃப்ராட் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து பேமெண்ட் ஃப்ராட்ஸ் ஹேவ் சப்செட்ஸ் லைக் ஃப்ரெண்ட்லி ஃப்ராட்ஸ் when the there are many other frauds is used for the collect credit card or debit card மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பேமெண்ட்ஸை செக்யூராக சென்ட் பண்ணிக்கலாம். Then another one is code reads within an e-commerce sites. There are multiple areas that can serve as a point for hacker to gain payments and user information. இப்போ யூசர் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் உங்களுடைய பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு என்ன செய்யணும்னா அது வந்து என்ன நெக்ஸ்ட்டு அதர் பர்சன் வந்து தெஃப்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, செக்யூர் கோடு என்ன செய்வாங்க, சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சப்ஸ்டியூட் கோடு வந்து அந்த யூசர் பர்டிகுலர் யூசர் அண்ட் பேங்க் ஒன்லி தான் என்ன பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. யூஸிங் மால்வேர், cross site scripting or SQL injection, and then attacher will extract the credit cards information. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இந்த கோடிங் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூசர்ஸ் அண்ட் தென் அந்த கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த பர்சனல் மெம்பர்ஸ் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும். அதர் பர்சன் வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ இந்த கான்செப்ட் இஸ் யூஸ்டு ஃபார் தி இ-காமர்ஸ். அண்ட் தென் greatest value through for the e-commerce transaction or ATM withdrawals. ATM withdrawals மூலமாக நம்ம கேஷ் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேயா, பேங்க்ல எவ்வளோ அமௌண்ட் மணி இருக்குது இல்லைன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதன் மூலம் என்ன செய்யலாம், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். தென் next one is DDoS attach. This is the process of taking e-commerce sites by sending continuous overwhelming request its server. இப்போ நம்ம தேவையான டைமெல்லாம் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரிக்வஸ்ட் பண்ண at the server. So the DDoS is a request for the server. This attack will be conducted from the numerous unidentified computers is the bootnet. நம்ம இந்த இதன் மூலமாக அந்த சர்வர் நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும்போது இல்லைன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது நியூமரஸ் அன்ஐடென்டிஃபைடு கம்ப்யூட்டர்ஸ் bootnet வந்து என்ன செய்தாங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த கான்செப்ட். இது டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் ட்ரீட்ஸ். அண்ட் தென்
Cipher squatting is the illegal practice of registering an internet domain name. Mostly எல்லா domain name or password is used for the internet. நார்மலாகவே ஒரு நம்ம இமெயில் ஓப்பன் பண்ணணும் இல்லை நம்மளுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட் யூ கேன் ஐடென்டிஃபை த இமெயில் ஆர் person username and then password. Then 2 or 3 times என்ன செய்யணும் authentication கேட்கும். அது நீங்கள் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் பர்டிகுலரான அக்கௌண்ட் ஆர் பர்டிகுலரான பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது என்ன செய்யும் அந்த சைட் ஓப்பன் ஆகும். திஸ் இஸ் ஃபார் யூஸ் ஃபார் தி செக்யூர். Cipher squatters are also involves the trading on the reputation and then goodwill of such third parties by induction and then customer to believe that the official web page. So 2 or 3 members தான் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சர்வர் ஆர் எனி அதர் பேங்க் அண்ட் தென் யூசர்ஸ். ஸோ இவங்க இந்த கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுடைய டேட்டாஸ் வந்து ஷேர் இல்லைன்னா ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்கிறது இந்த காம்பனண்ட் என்ன பண்ணாங்க யூஸ் பண்ணாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் typography is the another concept. It is a common way and then website address direct user to different website. நம்ம transaction money transaction any other transaction பண்ணும்போது என்ன ஆகும்னா பர்டிகுலர் அந்த வெப்சைட்டுக்கு என்ன செய்யணும் யூசர் போகணும். தென் பர்டிகுலர் யூசர் போய் அந்த யூசர் ஓப்பன் பண்ணும்போது வெப்சைட்டில் என்ன கேட்கும் ஆதென்டிகேஷனுக்குள்ள ஐடென்டிஃபிகேஷன் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட். தென் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக நீங்கள் சாக்ரிஃபைஸாக கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வெப்சைட் என்ன செய்யும் நமக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வெப்சைட்டில் வெப் பேஜஸ் ஓப்பன் ஆகும். தென் அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் பர்சனல் அமௌண்ட் இல்லைன்னா பர்சனல் வெப்சைட்டுக்குள்ளாடி போகும். ஓகே, திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் இ-காமர்ஸ் ட்ரேட்ஸ். ஓகே, another concept is dimension of e-commerce security. There are 7 or 8 points இருக்கு. ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். authenticity and then availability and then completeness, confidentiality and then effectiveness and then integrity, privacy, reliability and then reviewability. Okay, இந்த ஒன் பை ஒன்னாக இந்த டெஃபினிஷன் அதாவது டைமென்ஷன் ஆஃப் இ-காமர்ஸ் செக்யூரிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா அது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கா இல்லையா அவைலபிலிட்டியாக இருக்கா இல்லையான்னு உள்ளது செக் பண்ணக்க தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. செக் இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 255. Dimension of e-commerce security. First one, authenticity is the confirming genuineness of the data shared. எல்லா மேக்ஸிமம் ஓவரால் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது ஆதென்டிகேஷன் கம்பல்சரியாக இருக்கும். அந்த ஆதென்டிகேஷன் வந்து அதர் பர்சன் வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை தெஃப்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. தென் அவைலபிலிட்டி இஸ் த டேட்டா டிலே ஆர் ரிமூவல். நம்ம கொடுக்குற டேட்டா இல்லைன்னா ஏதோ ஒரு ஆப்ஷன் கரெக்டாக சென்ட் ஆகுதா இல்லையானுள்ள அவைலபிலிட்டியாக இருக்கா இல்லையானுள்ள அது ஃபர்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அமௌண்ட்டு நம்ம பேங்க்கில் பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணக்கு தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. தென் கம்ப்ளீட்னஸ் இஸ் த பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் எனி அதர் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணக்கோ இல்லைன்னா அதில் உள்ள டீட்டெயில்ஸ் செக் பண்ணக்கோ கம்ப்ளீட்னஸ் யூஸ் பண்ணாங்க. தென் effectiveness, effective handling of hardware and then software and then data is mainly used for the hardware and software and data. அதாவது கம்ப்யூட்டர் மெயின்லி யூஸ் ஆகும் அண்ட் தென் அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர் கீபோர்ட் மவுஸ் எல்லாமே இப்போ அந்த அதாவது ஹார்ட்வேர் பார்ட்ஸ் யூஸ் ஃபார் த இன்டர்நெட். ஓகே, ஸோ அதே மாதிரி சாஃப்ட்வேர் அந்த வெப்சைட் வெப் பேஜஸ் நம்ம ஓப்பன் பண்ணக்கு இன்டர்நெட் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவாங்க. தென் அனதர் வே இஸ் த டேட்டா. டேட்டானா நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் த்ரூ ஃபார் த டேட்டா. And then integrity, prevention of the data being modified. Modifiedனா நம்மளுடைய டேட்டாவை modified ஆர் ஏதோ ஒன்று அப்டேட் பண்ணாக்கும் இந்த கான்செப்ட் என்ன பண்ணாங்க யூஸ் பண்ணாங்க. டைமென்ஷன் ஆஃப் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி. அண்ட் தென் ப்ரைவசி, prevention of customers personal data being used by the others. நம்ம பர்சனல் டேட்டாவை அதர் யூசர் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தான் ப்ரைவசி. மோஸ்ட்லி எல்லா பேங்க் இல்லைன்னா நம்ம அக்கௌண்ட் எதில் நம்ம இமெயில் அக்கௌண்ட் எது எடுத்தாலும் அதில் என்ன இருக்குன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூர் கம்பல்சரியாக இருக்கும். தென் அந்த ப்ரைவசி இருந்தால் தான் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் ஃபைல்ஸ் இல்லைன்னா சீக்ரெட் அமௌண்ட் ஏதோ ஒன்று ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணோம் செக்யூராக சேஃபாக இருக்க முடியும். அண்ட் தென் ரிலையபிலிட்டி, ப்ரொவைடிங் a reliable identification of individual or business. ரிலையபிலிட்டி இஸ் யூஸ் ஃபார் நம்ம இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ்
கான்செப்ட்டுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். தென் ability for the review, capability of monitoring activities to edit and track the operation. ஒவ்வொரு operation, for example money transaction, any other optionக்கு என்ன ஆகும்னா ப்ராசஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸை நம்ம கரெக்ட் அண்ட் ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் பண்ணமா உள்ள டீட்டெயில்ஸ் தான் என்னது ரிவ்யூ அபிலிட்டி. ஸோ இந்த ஆல் காம்பனன்ட்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் தி இ-காமர்ஸ் செக்யூரிட்டி, அதாவது டைமென்ஷன் ஆஃப் த இ-காமர்ஸ் செக்யூரிட்டி. ஃபர்ஸ்ட் இது 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கோங்க. சேம் வே 5 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஹெட்டிங் வித் எக்ஸ்பிளனேஷனோட நீங்கள் எழுதணும். ஓகே, இப்போ டுடே கிளாஸில் the 3 கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் definition of e-commerce security, and then என்ன பார்த்தோம், அதில் உள்ள types of e-commerce and then dimension of e-commerce security. next கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளனேஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.